Prayer is nothing but spending time with God. ஜெபம் என்றால் தேவனோடு நேரத்தை செலவு செய்வது. It's a communication with God. தேவனோடு உரையாடுவது. Talking to God. தேவனோடு பேசுவது. Listening from God. தேவனிடத்திலிருந்து கேட்பது. We will meditate on power of prayer and its blessings. ஜெபத்தின் வல்லமையும் அதன் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க போகிறோம். There is power in prayer, Jesus himself said. இயேசுவானவர் சொன்னது போல ஜெபத்திலே வல்லமை இருக்கின்றது. When he came to this world, he prayed. இயேசுவானவர் பூமியில் இருக்கும் பொழுது அவர் ஜெபித்தார். Whenever he get time, he prayed. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஜெபித்தார். When he was on this earth, இயேசுவானவர் பூமியில் இருக்கும் பொழுது he lived like us as a physical body. நம்மை போல சரீரத்திலே ஒரு மனிதனாகவே அவர் வாழ்ந்தார். And then how he got such a great power in his body? எப்படி அவருடைய சரீரத்திலே அதிக வல்லமை காணப்பட்டது? People who touched his cloth received healing immediately. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவர்கள் சுகம் பெற்றார்கள். Miracles happened. அற்புதங்கள் நடந்தது. Wonders happened. அதிசயங்கள் நடந்தது. He walked on the sea. அவர் கடலின் மேல் நடந்தார். He raised the dead. அவர் மரித்தோரை எழுப்பினார். He turned the water into wine. அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். Such a great power. பெரிதான வல்லமை. In his word there was a power. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. In his deeds there was a power. அவர் செயல்களில் வல்லமை இருந்தது. And whenever he said, miracles happened. அவர் சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. By his look demons ran away. அவர் பார்வையிலே பிசாசு ஓடின. By his speech the wonderful things happened. அவர் பிரசங்கிக்கும் பொழுது அதிசயங்கள் நடந்தது. Dead people raised. மரித்தோர் எழுந்தனர். Sick people became a healthy people. வியாதிஸ்தர்கள் சொஸ்தமடைந்தனர். Sinners became saints. பாவிகள் நீதிமான்களாக்கப்பட்டனர். Where this power generated? எங்கிருந்து இந்த வல்லமை புறப்பட்டு வந்தது? He showed us the example. அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். Before he approached the people, அவர் ஜனங்களை சந்திப்பதற்கு முன்பதாக, before he healed the sick, வியாதிகளை சுகப்படுத்துவதற்கு he முன்பு, did something behind the screen. திரைக்கு பின்னே அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்தார். What Jesus did. இயேசு எதை செய்தார்? Before he appeared before people, what he did in behind. ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பதாக ஏதோ ஒரு காரியம் செய்தார். That is the mysterious power of Jesus. அதுதான் இயேசுவின் வல்லமையினுடைய ரகசியம். What he did. அவர் என்ன செய்தார்? Bible says he fasted. வேதம் சொல்லுகிறது அவர் உபவாசித்தார். Bible says he prayed. வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபித்தார். He talked to Father. அவர் பிதாவோடு பேசினார். So that is the power of Jesus. அதுதான் இயேசுவின் வல்லமை. Then he taught his disciples the same thing. தன்னுடைய சீடர்களுக்கு இதை போதித்தார். He said, disciples, you pray. சீடர்களே நீங்கள் ஜெபியுங்கள். Before you go and preach, you pray. பிரசங்கிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Disciples asked Jesus, teach us how to preach a message. எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று சீடர்கள் அவரிடத்தில் And கேட்டார்கள். disciples asked Jesus, would you please tell us how to cast out demons and how to heal sick people? பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகப்படுத்துவது எப்படி என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். How to preach a wonderful message? அற்புதமான பிரசங்கம் எப்படி செய்வது? How to preach a life-changing messages? வாழ்க்கை மாற்றும் பிரசங்கம் எப்படி செய்வது? Jesus said the truth. இயேசு சத்தியத்தை சொன்னார். He taught them the secret. அவர்களுக்கு ரகசியத்தை போதித்தார். How many would like to know that secret? எத்தனை பேருக்கு அந்த ரகசியம் தெரிய வேண்டும்? He taught that secret to disciples. சீடர்களுக்கு அந்த ரகசியத்தை சொன்னார். What was that secret? அந்த ரகசியம் என்ன? Jesus said, pray. இயேசு சொன்னார், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Pray. ஜெபிக்க வேண்டும். He never taught them how to pray, பிரசங்கிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. but he taught them how to pray. ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Matthew chapter 6 verse 6 to 14, he taught them how to pray. மத்தேயு 6:6 14 வரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். If Jesus taught his disciples prayer, that means there is power in prayer. இயேசு சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் என்றால் ஜெபத்திலே வல்லமை இருக்கின்றது. Though if you go to Jesus and ask Jesus, give me more power, Jesus will say, pray more. ஆண்டவரே எனக்கு அதிக வல்லமை வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் இயேசுவானவர் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார். For Apostle Peter 24 hours, for us also 24 hours. அப்போஸ்தலனாக பேதுருவுக்கும் நமக்கும் ஒரு நாளிலே 24 மணி நேரங்கள் தான். All the men and women of God in the Bible, they got the same 24 hours time. We also got the 24 hours time. வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்களுக்கும் நமக்கும் ஒரு நாளிலே 24 மணி நேரங்கள் தான் காணப்படுகின்றது. How are we using our time? நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? That's what will happen to our lives. அதுதான் நம் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக்கும். How do you use your time? எப்படி உங்கள் நேரத்தை செலவு That செய்கிறீர்கள்? will reflect on your life. அது உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். If you are spending your time in exercise, உடற்பயிற்சி செய்ய நேரத்தை நீங்கள் செலவு செய்தால் definitely you can see some changes in your physical body. உங்களுடைய தோற்றத்திலே ஒரு மாற்றத்தை நிச்சயம் காண முடியும். If you spend time eating, சாப்பிடுவதற்கு நேரத்தை செலவு செய்தால் definitely after 3 months we will see a lot of change in your body. 3 மாதங்கள் பிற்பாடு
பிற்பாடு உங்களுடைய தோற்றத்திலே மாற்றம் காண முடியும். Then everybody will say, I think this brother is eating more. இவர் அதிகமாக சாப்பிடுகிறார் என்று அனைவரும் சொல்லுவார்கள். This sister is eating more. இந்த சகோதரி அதிகமாக சாப்பிடுகிறாள். Maybe spending much time at eating plate. சாப்பிடுவதற்கு அதிக நேரத்தை செலவு செய்கிறாள். That is why some changes has come. எனவேதான் மாற்றம் உண்டாகுகிறது. So by looking at you, some people can recognize something in your life. உங்களை பார்த்தவுடன் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை மற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும். In the same way, அப்படியே when the people of God see the power of God going out of your body, உங்களுடைய சரீரத்திலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு போகும் பொழுது, when the people of God look around you, the power of God is working with you. தேவ வல்லமை உங்களை கொண்டு செயல்படுவதை தேவ ஜனங்கள் பார்க்கும் பொழுது, There is power in your words. உங்களுடைய வார்த்தையில வல்லமை, There is power in your deeds. உங்கள் செயல்களில் வல்லமை, There is power in your speech. உங்களுடைய பேச்சிலே வல்லமை இருக்கிறது. Then people of God will recognize he is spending his time in prayer. அப்பொழுது நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவு செய்கிறதாக ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். That is why we can see some change in his life. அவ்வளமாக தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில மாற்றம் காண My முடியும். dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, change can reflect others. உங்கள் மாற்றம் மற்றவர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணும். Your change can influence your family. உங்கள் மாற்றம் உங்கள் குடும்பத்தாரின் வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணும். Can influence people around you. உங்களோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டு பண்ணலாம். That is why Jesus taught them how to pray. எனவே இயேசுவானவர் ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் So கொடுத்தார். there is power in prayer. ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. It's not the power of prayer. ஜெபத்தின் வல்லமை அல்ல, It's the power of God. தேவனுடைய வல்லமை. It generates in prayer. ஜெபத்திலே தேவ வல்லமை வெளிப்படுகிறது. Some people will think power of prayer is different, God's power is different, Holy Spirit power is different. ஜெபத்தின் வல்லமை, தேவ வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை வேறு என்று அநேகர் நினைக்கிறார்கள். No. அப்படி அல்ல. When we are spending time with God, நாம் தேவனோடு நேரம் செலவு செய்யும் பொழுது, when we put all of food one side, உணவை நாம் புறக்கணித்து when we take time to pray, ஜெபத்திலே நேரம் செலவு செய்யும் பொழுது, that means we are denying our food. அப்பொழுது நாம் உணவை புறக்கணிக்கிறோம் என்று பொருள். We are giving priority to God's presence. தேவ பிரசன்னத்திற்கு நாம் கனம் கொடுக்கிறோம். And we are seeking God's face. தேவனுடைய முகத்தை நாம் தேடுகிறோம். Then you are giving priority to God. தேவனுக்கு நீங்கள் முதன்மை இடத்தை தருகிறீர்கள். Importance to the Creator. படைத்தவருக்கு முக்கியத்துவம் தருகிறீர்கள். So when we spend time with God, தேவனோடு நேரம் செலவு செய்யும் பொழுது, automatically His power will generate in our life. இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமை புறப்பட்டு வரும். How many of you saw a magnet? எத்தனை பேர் காந்தகத்தை How பார்த்திருக்கிறீர்கள்? many of you see the hairpin? எத்தனை பேர் குண்டூசியை பார்த்திருக்கிறீர்கள்? Everybody saw. அனைவரும் பார்த்திருப்பீர்கள். So magnet has power. காந்தகத்திற்கு வலிமை இருக்கிறது. Hairpin doesn't have any power. குண்டூசிக்கு எந்த விதமான வலிமையும் இல்லை. The magnet, if you take to the any nails or anything, it will immediately attract. காந்தகத்தை இரும்பினிடத்திலே கொண்டு போனால் இரும்பு லகுவாக ஈர்க்கப்படும். It will pull those iron plates. இரும்புகளை லகுவாக தன் வசமாக ஈர்த்துக் கொள்ளும். All iron pieces will come to the magnet immediately. எல்லா இரும்பு துண்டுகளும் காந்தகத்தின் வசம் வந்துவிடும். You take your hairpin, nothing will happen. உங்கள் கொண்டை ஊசியினால் ஒன்றும் நடைபெறாது. Even doesn't help other hairpin also. மற்ற கொண்டை ஊசிகளையும் ஈர்க்காது. But the same hairpin, ஆனால் அந்த கொண்டை ஊசி keep it little time with the magnet. கொஞ்சம் காந்தகத்தோடு நேரம் செலவு செய்யும் பொழுது, Keep it with the magnet காந்தகத்தோடு இருக்கும் பொழுது, for a little while. கொஞ்சம் நேரம் இருந்தால் Then take it out. அதற்கு பிறகு பிரித்து விடுங்கள். I'll take this hairpin to other hairpin. இப்பொழுது இந்த ஊசியை மற்ற ஊசியினிடத்திலே கொண்டு போங்கள். What does it do? அப்பொழுது என்ன நடக்கும்? It attracts immediately. மற்ற ஊசிகளை இது ஈர்த்துவிடும். Catches immediately. தன் வசம் ஈர்த்துவிடும். You know, all the small pins, just put it down there and take this hairpin, which spend time with the magnet. You know, it has a power to attract everyone and collect all of them. எப்பொழுது ஒரு கொண்டை ஊசி காந்தகத்தோடு நேரத்தை செலவு செய்கிறதோ, அதற்கு பிற்பாடு மற்ற ஊசிகளை இந்த ஊசி லகுவாகவே தன் வசம் ஈர்த்துவிடும். Previously, it doesn't have that power. அதற்கு முன்பு ஊசிக்கு அந்த வலிமை இல்லை. But it spent little while time with the magnet. ஆனால் இப்பொழுது நேரத்தை காந்தகத்தோடு செலவு செய்தது. You know that the size of the hairpin not changed. இந்த ஊசியின் அளவிலே மாற்றம் ஏற்படவில்லை. Height was not changed. உயரத்திலே மாற்றம் உண்டாகவில்லை. Everything was the same. எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. There is a lot of power took place. ஆனால் அதற்குள்ளாக வலிமை புறப்பட்டு போனது. ஒரு சாதாரணமான இரும்பு துண்டு காந்தகத்தோடு இருக்கும் பொழுது வலிமை பெறுகிறது என்றால், நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் அநேக ஜனங்களை இரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய அபிஷேகத்தையும் வல்லமையையும் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். The power of God will work through prayer. ஜெபத்தை கொண்டு தேவ வல்லமை செயல்படுகிறது. No, the power of prayer, its blessings. ஜெபத்தின் வல்லமையும் அதன் ஆசீர்வாதங்களும். The first point, முதல் குறிப்பு, peace that passes understanding when you spend time in prayer. Philippians 4:6-8. பிலிப்பியர் 4:6-8 வரை பார்க்கும் பொழுது, ஜெபிப்பதினால் புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். When we cast all our worries and cares upon the Lord and start praying to God and worshiping God, praising God, that time what happens?
peace that passes understanding. உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் கூட தேவன் மேல் வைத்துவிட்டு அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தர போதுமானவராயிருக்கிறார். Prayer is nothing but spending time with God. ஜெபம் என்றால் தேவனோடு நேரம் செலவு செய்வது. It's a communication with God. தேவனோடு பேசுவது. Talking to God. தேவனோடு உரையாடுவது. Listening from God. தேவனிடத்திலிருந்து கேட்பது. Before prayer, full of disturbance. ஜெபிப்பதற்கு முன்பதாக பிரச்சனைகள் காணப்படலாம். Full of trouble. அநேக கவலைகள். Lot of confusion. அநேக குழப்பங்கள் காணப்படலாம். So many thoughts are running in your mind. உங்கள் மனதிலே பலவிதமான சிந்தை ஓடிக்கொண்டிருக்கலாம். How can I finish that work? எப்படி இந்த வேலையை முடிப்பது? How can I get money? எப்படி பணம் கிடைக்கும்? How can I buy this? எப்படி அதை நான் வாங்க முடியும்? How can I overcome financial problems? எப்படி பொருளாதார நெருக்கடிகளை மேற்கொள்வது? What I have to say to the authorities? நான் அவர்களுக்கு என்னதான் சொல்ல முடியும்? Lot of confusion. பலவிதமான குழப்பம். But casting all your cares upon the Lord in prayer, உங்கள் பாரங்களை ஜெபத்திலே தேவனிடத்திலே வைக்கும் பொழுது what is happening? என்ன நடக்கிறது? Peace will pass through your body. புத்தி கெட்டாத சமாதானம் உங்கள் சரீரத்திலே பாயும். The peace of Christ will pass through our thought life. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடைய சிந்தைக்குள்ளாக பாயும். After the prayer, ஜெபத்திற்கு பிறகு full of peace. பூரண சமாதானம் உண்டாகும். No disturbance. பிரச்சனைகள் இருக்காது. No confusion. குழப்பங்கள் இருக்காது. Full of confidence. நம்பிக்கை காணப்படும். God will take care of me. தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். He will bless me. அவர் என்னை I ஆசீர்வதிப்பார். know He will take care of me. அவர் என்னை பார்த்துக் கொள்வார். When the peace comes and fills you, that means God answered your prayer. சமாதானம் உங்களை நிரப்பும் பொழுது தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்தார் என்று பொருள். And then the second one, இரண்டாவதாக, in prayer you will get the help in the time of temptation. ஜெபத்தினால் சோதனை நேரத்திலே நீங்கள் தகுந்த உதவியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். You know, so many temptations every one of us has to face. ஒவ்வொருவரும் பலவிதமான சோதனைகளை சந்திக்க வேண்டும். The day we born till we die in Christ, we have temptations on this earth. பிறந்த நாளிலிருந்து மரிக்கும் நாள் வரை இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட பலவிதமான சோதனைகள் இருக்கும். 1 Corinthians chapter 10 verse 13, so many temptations comes around. 1 கொரிந்தியர் 10:13 படி அநேக சோதனைகள் காணப்படுகிறது. Every age there is a temptation. எல்லா வயதினருக்கும் சோதனை இருக்கிறது. My dear children, brothers and sisters, friends, you have to understand, till we say goodbye to the earth, we have temptation. சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற வரை நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்கும். But pray, your prayer life will help you to overcome. ஆனால் உங்களுடைய ஜெப ஜீவியம் சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய வலிமை தருகிறது. Temptations through anger, கோபத்தினால் உண்டாகும் சோதனை, through lust desires, இச்சையினால் உண்டாகும் சோதனை, immoral desires. காம விகாரத்தினால் உண்டாகும் சோதனை. So when you pray, the fire of God is around you. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் தேவ அக்கினி காணப்படும். Third, quickly write it down. மூன்றாவது குறிப்பை எழுதிக் கொள்ளுங்கள். When you pray, God releases wisdom how to overcome the situation, how to walk with God, how to be blessing to your family. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், தேவனோடு நடக்கவும், சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றக்கூடிய ஞானத்தை தேவன் தருகிறார். James 1:5. யாக்கோபு 1:5. And Solomon prayed, he received a wisdom. சாலமன் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஞானம் கொடுத்தார். You need to pray and receive it from God. நாமும் ஜெபித்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And then fourth one, நான்காவதாக, when you pray, what is happening? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? Physically, you will be blessed. சரீர பிரகாரமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will receive blessings from God. தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். All your needs will be met according to Matthew chapter 6 verse 11 to 33. மத்தேயு 6:11-33 படி உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். Matthew chapter 6 verse 26 to 33. மத்தேயு 6:26-33 வரை. Philippians 4:19. பிலிப்பியர் 4:19. The fifth one, ஐந்தாவதாக, healing. You need healing for your physical body, healing for your spiritual. உங்களுடைய சரீரத்திற்கும் ஆவிக்கும் சுகம் தேவை. When you spend time in prayer, you will be healed physically and spiritually. நீங்கள் ஜெபத்திலே நேரம் செலவு செய்யும் பொழுது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் சுகம் பெறுவீர்கள். Then sixthly, ஆறாவதாக, this is also important. இதுவும் மிகவும் முக்கியம். As a children of God, தேவனுடைய பிள்ளையாக, you know, when you pray and spend time, you will get forgiveness from God. Matthew chapter 6:12, Book of Acts chapter 8:22. மத்தேயு 6:12, அப்போஸ்தலர் 8:22 படி நேரத்தை ஜெபத்திலே செலவு செய்யும் பொழுது நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள். James 5:14 to 16 also. யாக்கோபு 5:14-16 வசனங்கள். We need forgiveness for breakthrough. திருப்புமுனை உண்டாக நாம் மன்னிக்கப்பட வேண்டும். We need to forgive others and we need to get forgiveness from God. நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும். Matthew 6:14 says, if you forgive your enemies, God will also forgive you. மத்தேயு 6:14 படி மற்றவர்களை மன்னித்தால் தேவன் நம்மை மன்னிப்பார்.
Seventh point. ஏழாவதாக, When we pray and spend time, help with prayer. நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற உதவி பெற்றுக்கொள்வோம். Holy Spirit of God will help us how to pray and how to walk with God in prayer. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். Romans 8:26 and 27, the Holy Spirit of God will help you how to pray. ரோமர் 8:26-27 படி பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். The next one. அடுத்தபடியாக, This is also important. இதுவும் மிகவும் முக்கியம். As the children of God, தேவனுடைய பிள்ளையாக when you spend time in prayer, when we spend time in prayer, நேரத்தை ஜெபத்திலே செலவு செய்யும் பொழுது all good things will take place. எல்லா நல்ல காரியங்களும் நடைபெறும். Psalms 84 verse 11. சங்கீதம் 84:11, James 1:17. யாக்கோபு 1:17, Romans chapter 8 verse 28. ரோமர் 8:28 அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டாம். ஜெபத்திலே தரித்திருப்போம். தேவன் நம் வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். How many would like to have all these blessings? எத்தனை பேருக்கு இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தேவை? The peace that passes understanding, புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானம், help in time of temptations, troubles and struggles, ஆபத்து காலத்தில், உபத்திரவ காலத்தில் அனுகூலமான உதவி, wisdom to overcome every situation, every crisis in your life, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய தகுந்த ஞானம், physically always you will need the power of God. சரீர பிரகாரமாக எப்பொழுதும் உங்களுக்கு தேவ வல்லமை தேவை. All necessities will be fulfilled. எல்லா தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படும். And healing both physically and spiritually. ஆவிக்குரிய சரீர ரீதியில் உங்களுக்கு சுகம் உண்டாகும். Forgiveness from God and people. தேவன் மற்றும் மனிதனிடத்திலிருந்து மன்னிப்பு உண்டாகும். Help with prayer. ஜெபத்திலே உதவி கிடைக்கும். All good things. எல்லா நன்மையும் நடக்கும். How many would like to wish to receive all these things? எத்தனை பேர் எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறீர்கள்? I wish that everyone should receive it. எல்லாரும் இதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். The power of prayer and its blessings. ஜெபத்தின் வல்லமையும் அதன் ஆசீர்வாதங்களும். Book of Daniel chapter 10 was 11 to 12. When Daniel prayed 21 days, he received answer. தானியேல் 10, 11, 12 படி தானியேல் 21 நாள் ஜெபித்தான். தேவனிடத்திலிருந்து பதில் பெற்றுக்கொண்டான். Matthew 18:18 to 20, pray always. மத்தேயு 18:18 எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். Luke 18 was 1 to 8, pray. லூக்கா 18 முதல் 18 வசனங்கள் ஜெபிக்க வேண்டும். 1 Thessalonians chapter 5 verse 16 to 18, pray without 1 ceasing. தெசலோனிக்கர் 5:16-18 வரை இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். Ephesians chapter 6 verse 18, pray in the spirit. எபேசியர் 6:18 படி ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். Jude chapter 1 verse 20 to 23, pray in the Holy Ghost. யூதா 1:20-23 வரை ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஜெபிக்க வேண்டும். Matthew 7:7 and 8, pray, ask it shall be given to you. மத்தேயு 7:7-8 வசனங்கள் படி ஜெபத்திலே கேட்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிறார். Mark chapter 11 verse 22 to 24. மார்க் 11:22-24 வரை Oh, Jesus taught us how to pray. ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். Let's not wait anymore. நாம் இனிமேல் தாமதிக்க வேண்டாம். Let's not delay anymore. நாம் தாமதிக்க வேண்டாம். Are you ready to pray? நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமா? Cry out to God. தேவனிடத்திலே கேளுங்கள். Your daddy is ready. உங்கள் பிதா ஆயத்தம். Our daddy is ready. நம்முடைய பிதா ஆயத்தம். Listen our prayer. நம் ஜெபத்தை கேட்க. If you take a decision that today onwards I will spend some time with God in prayer, put up your hand. இந்த நாளிலிருந்து நான் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குகிறேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Spending my time in prayer never goes waste. If you believe it, lift up your hand. ஜெபத்திலே நேரம் செலவு செய்தால் அது வீணாகாது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Let's pray, my brother. நாம் ஜெபிக்க போகிறோம். However you are, just pray. நீங்கள் எங்கிருந்தாலும் ஜெபியுங்கள். Father, hear my cry. பிதாவே சத்தத்தை கேளும். Lord, you heard the prayer of Ezekiel. ஆண்டவரே, எசேக்கியாவின் ஜெபத்தை நீர் கேட்டீர். Ezekiel was crying to God. எசேக்கியா தேவனிடத்தில் ஜெபித்தான். Lord, he said, Lord, remember me. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும். He said, remember me, you healed him, Lord. என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லும் பொழுது நீர் அவனை சுகமாக்கினீர். You are the healing God. நீர் சுகமாக்கும் தேவன். You are the God that delivers me. நீர் விடுதலையாக்குகிற தேவன். You are the God who will settle my life. நீர் என் வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர். You are the God who will do good things in my life. என் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் செய்கிற தேவன் நீரே. Let good things, the goodness and mercy may follow me, Lord. நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. You can also say, Lord, heal my physical body. என் சரீரத்தை சுகமாக்கும் என்று கேளுங்கள். Jesus, heal my physical body. இயேசுவே என் சரீரத்தை சுகமாக்குவீராக. Heal from every disease. எல்லா வியாதியிலிருந்து சுகம் உண்டாகட்டும். From every sickness. எல்லா வியாதியிலிருந்து Heal your people. உம்முடைய ஜனங்களை சுகமாக்கும். Heal your people, Father. உம்முடைய ஜனங்களை சுகமாக்கும். Let the healing touch of God receive it, my brother. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய ஜனங்களை தொடட்டும். Let everyone be healed from disease and sickness. வியாதியிலிருந்து ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறட்டும். Father, heal them. பிதாவே அவர்களை சுகமாக்கும்.
Deliver them, Lord. அவர்களை விடுதலையாக்கும். Touch your people, Father. உம்முடைய பிள்ளைகளை தொடும். Let your mercy come upon your. உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். Let your grace come upon your people. உம்முடைய கிருபை வரட்டும். Let your love fill their hearts right now. உம்முடைய அன்பு அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். I see the divine peace is filling your heart. தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது. Divine peace is filling your heart. தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது. Deliverance come in Jesus. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகிறது. Everybody those who are praying, let them see answers in Jesus' name. ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே பதிலை பெறட்டும். Receive miracles of God in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. Healing in the name of Jesus. சுகம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும். Thank you, Father God. பிதாவாகிய தேவனே நன்றி. வியாதி இருக்கிற இடத்துல ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். Let's pray. Father, we pray for all my brothers and sisters. ஆண்டவரே, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். Those who are sick in their body. வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக. Father, heal your people. பிதாவே, உம்முடைய ஜனங்களை சுகமாக்கும். Let your mercy, let your compassion touch your people. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை அவர்களை தொடட்டும். Deliver them right now. இப்பொழுதே விடுதலையாக்கும். Any sickness, எல்லா வியாதியும், any pain, எல்லா வேதனையும், any problem in their body, எல்லா சரீர பிரச்சனையும், skin disease, தோல் பிரச்சனை, disease in their bone, எலும்பு பிரச்சனை, problem in their blood, ரத்தத்தில் காணப்படும் பிரச்சனை, problems in their kidney stones, சிறுநீரக கல் பிரச்சனை, body pains, உடல் வலி, from headache till the bottom of their feet. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை. Oh, pain or sickness in the ladies and gents. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகள். Even a problem in the womb and fibroids in the womb. கர்ப்பத்திலே காணப்படுகிற எல்லா விதமான கட்டிகள். Overbleeding problems. உதிர பிரச்சனைகள். Physical problems. சரீர பிரச்சனைகள். Mental problems. மனரீதியான பிரச்சனை. In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே. Leave these people now. ஜனங்களை விட்டு போகட்டும். Leave these people now. ஜனங்களை விட்டு போகட்டும். Let these people be healed. ஜனங்கள் சுகம் பெறட்டும். Let these people be healed. ஜனங்கள் சுகம் பெறட்டும். Every pain disappear. வலிகள் மாறட்டும். Every sickness go. வியாதிகள் போகட்டும். Be healed. சுகம் உண்டாகட்டும். Bones be healed. எலும்பு சுகம் பெறட்டும். Joints be healed. மூட்டுகள் சுகம் பெறட்டும். Every nerves be healed. நரம்புகள் சுகம் பெறட்டும். Blood be healed. ரத்தம் சுகம் பெறட்டும். Every part of the body be healed. Be healed in Jesus' name. எல்லா உறுப்புகளும் சரீரத்திலே இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறட்டும். Every part of the body, every organ in the body receive healing power in Jesus' name. சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறட்டும். All damaged organs be healed in Jesus' name. சேதமடைந்த எல்லா உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறட்டும். Kidneys work, function well in Jesus' name. சிறுநீரகம் இயேசுவின் நாமத்தினால செயல்படட்டும். Every part of the body which is damaged receive healing power in the name of Jesus. சரீரத்திலே சேதமடைந்த எல்லா உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினால சுகம் பெறட்டும். In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.